வணக்கம். இது தமிழம் மலையொலி. நான் உங்கள் செந்தில்நாதன். இன்று நாம் பேச இருக்கின்ற தலைப்பு, உன்னுடைய தியாகம் அளப்பெரியது, அதைவிட பெரியது உன்னுடைய திடமான மனது என்று தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒருவருக்கு பாராட்டு பத்திரத்தையும் மிகப்பெரிய வரவேற்பையும் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் வழங்கியிருக்கிறார். அப்படி தமிழக முதல்வரினுடைய பாராட்டையே, அவருடைய அன்பையே, அவருடைய வரவேற்பையே பெற்ற அவரையே ஒரு தியாகம், உன்னுடைய தியாகம் மிகப்பெரியது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வரவேற்பை பெற்ற தியாகி யாருன்னு பார்த்தா வேற யாரும் இல்லைங்க. இந்த சட்டவிரோதமாக பணப்பரிவர்த்தனை செய்த வழக்கில் அமலாக்கத்துறையினால் கைது செய்யப்பட்டு 15 மாதங்களுக்கு மேலே சிறையில் அடைக்கப்பட்டு, இன்னும் சொல்லப்போனால் 58 முறை அவருக்கான காவல் நீட்டிப்பை செய்து, இப்பொழுதும் கூட முழுமையான பிணை அல்ல, எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த பிணையானது ரத்து செய்யப்படலாம் என்கின்ற கண்டிஷன் பிணையில், கண்டிஷனல் ஜாமீனில் வெளியில் வர இருக்கின்ற திரு செந்தில் பாலாஜி, முன்னாள் அமைச்சர், முன்னாளுக்கு முன்னால் எடுத்துட்டோம்னா அதிமுக அமைச்சர், அப்புறம் முன்னாள்னு எடுத்துக்கிட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர், இவர் குறித்து தான் தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த கருத்துரையை வழங்கியிருக்கிறார். இதில் என்ன பெரிய அதிசயம் என்னென்னா, செந்தில் பாலாஜி என்கின்ற நபரை, அவர் செய்த முறைகேடுகளை ஒரு நபர் வெளிக்கொண்டுட்டு வந்தார். அவர் வீட்டுக்கே போய் அந்த பத்திரத்தில் உள்ள குளறுபடி, அவர் பத்திரப்பதிவு செய்ததில் உள்ள குளறுபடிகளை எல்லாம் எடுத்து சவுக்கு மீடியா என்கின்ற சவுக்கு மீடியாவில் போட்டு, அது பெரிய அளவில் பேசப்பட்ட பிறகு அப்புறம் தமிழக முதல்வர் குறித்து, அவருடைய குடும்பங்கள் குறித்து, அவர்கள் செய்கின்ற சேட்டைகள் குறித்து, பொருளாதாரத்தில் அவங்க சுரண்டுகின்ற சுரண்டல்கள் குறித்தெல்லாம் தொடர்ந்து காணொளி பதிவுகளை போட்டு வந்த சவுக்கு சங்கர் அவர்களும் கைது செய்யப்பட்டிருந்தார். அவரும் ரொம்ப காலமாக ஒரு முறை இல்லை, இருமுறை இல்லை, குண்டாசு தொடர்ச்சியாக அடிக்கப்பட்டு, அதே போல் கீழமை நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், இந்த மன்றங்களெல்லாம் அந்த குண்டாசை உடைக்க முடியாமல் உச்ச நீதிமன்றம் போய் இதே நபர் குண்டாசை உடைத்து அவர் நேற்று இரவு வெளியில் வர்றாரு. யார்? செந்தில் பாலாஜியெல்லாம் இவ்வளோ சிக்கலுக்கு உருவாக்குன சவுக்கு சங்கர் நேற்று இரவு வெளியில் வர்றாரு. இன்றைக்கி மாலை ஆகிடும் செந்தில் பாலாஜி வெளியில் வர்றதுக்கு. இப்போ இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணுகுமுறை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதுதான் கேலிக்கூத்தினுடைய உச்சம் அப்படின்னு சொல்லலாம். என்ன கேலிக்கூத்தினுடைய உச்சம் அப்படின்னு சொன்னால், அதாவது இவங்க குடும்பத்தை பற்றி பேசினாங்க, இவங்க மருமகனை பற்றி பேசினாங்க, இவங்க மருமகனை பற்றி அவருடைய சுரண்டல் குறித்து, இவங்க மகன் குறித்து, அவர்களுடைய பொருளாதார சுரண்டல் குறித்து, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழல் குறித்தெல்லாம் பேசினார் என்பதற்காக ஒரு வழக்கு, பெண் காவலரை தவறாக பேசிவிட்டார் என்று ஒரு வழக்கு, அதன் பிறகு கஞ்சா வைத்திருந்தார்னு வழக்கு, அதன் பிறகு ஒரு குண்டாசு, அதன் பிறகு இன்னொரு குண்டாசு, இதுக்கெல்லாம் கீழெல்லாம் ஒன்றும் முடியாமல் உச்சநீதிமன்றத்தில் போய் இந்த நீதிபதிகள் கேட்டதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ரொம்ப அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, ரொம்ப கேவலப்பட்டு வெளியில் அதாவது அந்த நீதிபதி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உங்களுடைய தனிப்பட்ட அரசியல் காரணங்களுக்காகலாம் குண்டாஸ் சட்டத்தை தயவு செய்து பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தினுடைய நீதிபதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர் தரப்பை கடுமையாக சாடி இருக்கிறார். அந்த சாட்டலுக்கு பிறகு தான் ரொம்ப அசிங்கப்பட்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர் பிரிவு. அப்போ சவுக்கு சங்கரினுடைய கைது, அதனுடைய சிறை விடுதலை, இது பற்றி ஒரு பார்வை வைத்திருக்கிற இதே திராவிட முன்னேற்ற கழகம், செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்ட போது, கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்ட பொழுது, அவர் மீது உள்ள குற்றச்சாட்டுகள், அவர் வீட்டில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள், இதையெல்லாம் சரிபார்த்து இதெல்லாம் சரியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை இது திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் அமைச்சராக இருந்து அழித்த சொத்துக்கள் எல்லாம் இல்லை, அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தப்போ செய்த முறைகேடுகளின் அடிப்படையில் அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டது. அந்த தண்டனைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசிற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று ரொம்ப கேவலமான சப்பக்கட்டை கட்டினது திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ செந்தில் பாலாஜி செய்த குற்றத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று பேசிக்கொள்கின்ற இதே திமுக இன்னைக்கு மத்திய அரசினுடைய அதிகாரத்திற்கு உட்பட்ட அமலாக்கத்துறை வேண்டுமென்றே சுமத்திய அந்த குற்றத்திலிருந்து விடுதலை பெறுகிறார்
எப்படி ஒன்றிய அரசினுடைய காழ்ப்புணர்ச்சி அடிப்படையில் கைது செய்து வைக்கப்பட்டிருந்த செந்தில் பாலாஜி அதை வெற்றிகரமாக முறியடித்து வெளியே வருகிறார். பாருங்கள், ஒரே வாய் தான். அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் செய்த குற்றத்திற்கான ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, ஐயோ அவர் எங்கள் அரசில் இருந்து இந்த வேலையை செய்யலைங்க, அவர் அஇஅதிமுக அரசில் இருந்தப்போ இந்த வேலையை செஞ்சாருங்க, அதற்கும் இதற்கும் எந்தவித தொடர்பும் இல்லைங்கன்னு பேசினுச்சு. அதே போல் இதே மாதிரியான ஒரு சூழலில் அரசு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஜோடிக்கப்பட்ட ஒரு வழக்கு முகாந்திரமே இல்லாமல் குண்டாசு சட்டத்தை போட்டு திரு சவுக்கு சங்கர் அவர்களை கீழமை நீதிமன்றம், அந்த நீதிமன்றம், அந்த காவல், இந்த காவல், அந்த குண்டாசு, இந்த குண்டாசுன்னு மாற்றி நேற்று போயிட்டு வரும் பொழுது அது அரசு போதுமான அளவில் தன்னுடைய ஆவணங்களை சமர்ப்பித்தது. நீதிபதிகள் சவுக்கு சங்கர் அவருக்கு ஒன்றிய அரசினுடைய ஆதரவினால் அவர் வெளியில் வந்துட்டாருன்னு ஒரு குரூப்பு பேசிக்கிட்டு இருக்குது. அதே போல் இன்றைக்கி செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியில், அதாவது நிபந்தனை உடைய ஜாமீனோடு வெளியில் வரும் பொழுது அறம் வென்றது சூது தோற்றுறது அப்படிங்கிற வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய பரப்புரைகளை வைத்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே செந்தில் பாலாஜியின் மீது இருக்கின்ற குற்றச்சாட்டுகளானது நிரூபிக்கப்பட வேண்டியதாக இருக்கின்றது. அவர்களிடம் போதுமான ஆதாரங்கள் இருக்கிறதாக அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதனை நோக்கிய தொடர் விசாரணை இருக்கின்றது. ஒரு விசாரணை கைதியாக இவ்வளவு காலம் அவர் சிறையிலேயே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும், அதேபோல் விசாரணை எப்போ முடியும் என்ற ஒரு எல்லை வரையறையற்று ஒருத்தரை காவலில் வைத்து விசாரிக்க முடியாது என்பதையும் சொல்லி, அதன் பிறகு செந்தில் பாலாஜிக்கு இன்றைக்கி கொடுத்துருக்கிற ஜாமீன் என்னென்னா, நீங்கள் வாரத்தில் 2 நாள் அமலாக்கத்துறை ஒதுக்குகின்ற அந்த இடத்துல கையெழுத்து போடணும். 2 பேர், அதாவது 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தனிநபர் ஷூரிட்டி 2 பேர் உங்களுக்கு கொடுக்கணும். நீங்கள் இந்த இடைப்பட்ட காலத்தில் சாட்சியங்களையோ அல்லது ஆதாரங்களையோ அளிக்க முயற்சி செய்தீர்கள் என்றால் எந்தவித நிபந்தனையும் இன்றி இந்த ஜாமீனானது ரத்து செய்யப்படும் என்ற ஒரு பதிவையும் செய்து, கூடுதலாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளிநாடு எங்கேயும் போயிடக்கூடாது, வெளிநாடு தப்பிச்சு போயிடக்கூடாது என்பதையும் பதிவு செய்து, அதன் பிறகு தான் இந்த நிபந்தனையுடன் கூடிய முன்ஜாமீனை வழங்கியிருக்கு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா, வந்த உடனேயே மு.க. ஸ்டாலின் அமைச்சரவையில் அவர் அமைச்சராக தொடர்வதற்கு ஏதேனும் பாதகங்கள் இருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வி. அதற்கு அவர் அமைச்சராக தொடர்வது பற்றி தொடரக்கூடாது என்ற எந்த நிபந்தனையும் ஜாமீனில் கொடுக்கல. அதாவது அந்த 25 பக்க அளவிலான அந்த அறிக்கையில் கொடுக்கல. அதனால் அவர் தொடர்றதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதையெல்லாம் பதிவு செய்திருக்கிறது இந்த ஊடகங்களும் இந்த நீதிபதி அமைப்புகளும். இப்போ என்னென்னா, ஒரே திராவிட முன்னேற்ற கழகம் தனக்கு சாதகமான சூழலை நோக்கி எவ்வாறெல்லாம் பேசுகிறது என்பது தான் முக்கியமானது. ஏன்னா, சவுக்கு சங்கர் மீது திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டுமென்றே பல சோதனையான வழக்கை தொடுத்து அது போய் உச்சநீதிமன்றத்தில் போய் நின்று உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வந்த கதை நேற்று இரவு. அதேபோல் இதே செந்தில் பாலாஜி அவர்கள் குற்றம் சுமத்தப்பட்டு குற்றத்திற்கான ஆதாரங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க உரையாடல் நிகழ்த்தும் பொழுது அவர்கள் செந்தில் பாலாஜி எங்கள் அரசில் இருந்தப்போ இந்த வேலையை செய்யலை, அவர் அஇஅதிமுகவில் இருந்தப்போ இந்த திருட்டு வேலையை செய்திருக்கிறாருன்னு ஒத்துக்கிட்டாங்க. இப்போ என்னென்னா விடுதலை வந்தவொடனே தியாகியே வருக, உன் திரு பாதம் பருக, ஒன்று நாங்கள் வருக என வரவேற்கிறோம். செந்தில் பாலாஜி மிகப்பெரிய தியாகி, உன்னுடைய தியாகம் பெரிது, அதனினும் பெரிது உன்னுடைய மனதிடம் என்று பேசுகிறதெல்லாம் எவ்வளோ பெரிய வடிகட்டின அயோக்கியத்தனம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. இப்போ பார்த்திங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்களை வரவேற்று கரூர் முழுமைக்கும் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உடன்பிறப்புகள் மீடியெல்லாம் போட்டு கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் பல இடங்களில் மூத்த அமைச்சர்கள் அவருடைய வருகையை வரவேற்றிருக்கிறார்கள். திமுகவினுடைய அமைப்பு செயலாளராக இருக்கின்ற எஸ்ஆர் பாரதி அன்னைக்கு பேசினதையும் எடுத்து பாருங்கள். அன்னைக்கு அவர் என்ன பேசினார்னா, அவர் அஇஅதிமுகவில் இருந்தப்போ செய்த ஊழல் காரணமாக சிறை சென்றிருக்கிறாரு. அவருடைய சிறை செல்லலுக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சரவைக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று பேசிய இதே ஆர்எஸ் பாரதி இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா,
ஒன்றிய அரசினுடைய அந்த கேவலமான அடக்குமுறையை முறியடித்து மதிப்புக்குரிய திரு செந்தில் பாலாஜி அவர்கள் விடுதலையாகி வருகிறார். அவர்களை நாங்கள் வருக வருக என்று வரவேற்கிறோம். இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ தமிழக முதல்வர் அவர்களே, தமிழகத்தினுடைய இறையாண்மை பொருந்திய அரசினுடைய முதல்வராக இருக்கின்ற திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கே தியாகி யார், திருட்டு பையன் யாருன்னு தெரியாத ஒரு சூழல் இருக்குன்னா மற்றவர்கள்லாம் யாருக்கு என்ன ஒரு புரிதல் இருக்க போகுது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் தனக்கு தேவைன்னா அதை கொழுக்கட்டைன்னு சொல்லும், தனக்கு தேவையில்லைன்னா அது ஒரு மூஞ்சிரு அப்படின்னு சொல்லும், தனக்கு இன்னும் ரொம்ப தேவையில்லைன்னா அது எதுவுமே இல்லைங்க, அங்கே ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்லுகின்ற மனப்பான்மை உடைய ஒரு அரசு தான் இந்த திராவிட மாடல் அரசு என்பதை பதிவு செய்து, தியாகியை வரவேற்கின்ற திராவிட கழகத்தினுடைய உடன்பிறப்புகளுக்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய பிழைப்பு இவ்வளவு கீழமையாக போகும் என்று உங்களுடைய எதிரி கூட நினச்சிருக்க மாட்டாங்கிறத மட்டும் பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.